இப்போ நான் கப்பலூரில் உள்ள லோட்டஸ்ட் வின்ஃபாஸ்ட் இவி கார் ஷோரூம்க்கு வந்திருக்கோம். இங்கே புதுசாக லான்ச் ஆகிருக்கிற MPV7 வின்ஃபாஸ்ட் MPV7 7 சீட்ரு நியூ காரை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வின்ஃபாஸ்ட் MPV7 7 சீட்ரு வெஹிக்கிள் புதுசாக லான்ச் பண்ணது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. 19 inch அலாய் வீல் உங்களுக்கு வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 to 200 mm. நல்ல வேலைக்கு இந்த ப்ராக்டிக்கலான டோர் ஹேண்டில் வந்திருக்கு. ஃப்ளஷ் ஹேண்டில் வரல. ஃப்ளஷ் ஹேண்டில் இல்லை. இது நான் வந்து வெல்கமாக பார்க்குறேன், வெல்கமான விஷயமாக பார்க்குறேன். எப்பயும் போல் LED எலக்ட்ரிக் காருக்கு வர்ற மாதிரியே அந்த இண்டிகேட்டர் வந்துடுது. வின்ஃபாஸ்ட் VF MPV7. இதான் ரியர் வியூ. வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2840 mm வருது. ஷாக் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ரூஃப் ரெயில் இல்லை, ரூஃப் ரெயில் உங்களுக்கு இல்லை. ரெகுலர் ஃபார்மேட் உங்களுக்கு ரியர் வைப்பர் வருது. இதுவும் நைட் டைமில் உங்களுக்கு லைட் போட்டால் அந்த V ஷேப்பில் அந்த லைட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெஹிக்கிள் லென்த் பார்த்தீங்கன்னா 4740 mm வருது உங்களுக்கு. இதில் ஃப்ரங்க் வச்சுருக்கலாம், அது ஒன்று மிஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். ரைட் சைடு தான் உங்களுக்கு போர்ட் இருக்குது. AC சார்ஜ், DC சார்ஜ் ஆப்ஷன். ஃபோர் வீல் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுது. C டைப் சார்ஜர் வருது. ஒரு USB போர்ட் இருக்குது. ரியர் AC எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 1734 mm வருது. வித்து பார்த்தீங்கன்னா 1872 mm வருது. ஓரளவுக்கு வித்தும் ஹைட்டும் ஓகேவாக தான் இருக்குது. செகண்ட் ரோ வந்து உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வருது. பார்க்கலாம். சின்னதாக ஒரு 2 பேக் வைக்கிற அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ். இங்கே ஒரு பவர் அவுட்லெட் வருது. இந்த பக்கம் 2 LED லைட் வருது. தேர்ட் ரோ ஷீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 500 அந்த ரேஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பூட் ஸ்பேஸ். அதேமாதிரி தேர்ட் ரோடில் உங்களுக்கு கப் ஹோல்டரும் வந்துடுது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் AC வெண்ட்டும் வந்துடுது. AC ரொம்ப டாப் கிளாஸாகவே இருக்குது. தேர்ட் ரோவில் உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது. பார்க்கலாம். பட் இதே மாதிரி ஆள் தேர்ட் ரோவில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஒரு அடல்ட் ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க 0 to 15 கம்ஃபர்டபுளாக அதில் தேர்ட் ரோ உட்காரலாம். இருந்தாலும் நான் உட்காந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்க. தேர்ட் ரோ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹெட்ரூம்லாம் கிடையாது. செகண்ட் ரோவில் தான் எனக்கு ஹெட்ரூம் கிடைக்குது. அதனால் 6 feet உள்ளவங்களாம் தேர்ட் ரோ உட்கார முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேர்ட் ரோ சீட்டில் உட்காரலாம். கப் ஹோல்டர் உங்களுக்கு கிடச்சிருது. தேர்ட் ரோவுக்கும் நல்ல AC சூப்பராக வரும். AC வந்து இந்த வெஹிக்கிளில் டாப் கிளாஸாக இருக்குது. தேர்ட் ரோவாக இருக்கட்டும், செகண்ட் ரோவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்லியாக இருக்கட்டும், AC வந்து ரொம்ப 100க்கு 100 கொடுக்கலாம் மார்க். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னுடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு உட்காரணும். 6 feet கீழே இருக்கிறவங்க, என்னையோட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க தேர்ட் ரோவில்
ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். இப்போ நம்ம வந்து VF MPV7ல் உள்ள இன்டீரியரில் இருக்கோம் டிரைவர் சீட்டில். இப்போ வந்து நான் வந்து 6 ஃபீட்டு ரொம்ப ஹெவி வெயிட்டான ஆள். எனக்கு வந்து தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஸ்டேரிங்க்கும் என்னுடைய தைக்கும் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது கேப்பு. அதனால நான் டில்ட் பண்ணிக்கிறேன். நான் அது பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது. அதே மாதிரி டெலஸ்கோப்பிக்கும் உங்களுக்கு இருக்குது, அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் உங்களுக்கு 10.1 இன்ச் வந்துடுது. ஆனால் உங்களுக்கு கிளஸ்டர் கிடையாது. இதுலயே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராலாம் வந்துடுது. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொஞ்சம் நல்லா டீசெண்டான கிளாரிட்டிலேயே உங்களுக்கு வருது. கைட்லைனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைட் மிரர் வந்து அதுவும் நீங்கள் வந்து இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு ரைட் இது, அதே மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதில் தான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இதில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் எல்லா கண்ட்ரோலும் வருது. ஆனால் ஸ்விட்சு இதில் எதுவும் வர்றதில்லை. ஆனால் VF7ல் ஸ்விட்சஸும் கொடுப்பாங்க, இன்ஃபோடைன்மெண்ட்லேயும் கண்ட்ரோல்ஸ் வரும். அது ஒரு சின்ன மிஸ்ஸிங்காக நான் அதை பார்க்குறேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனும் இதில் கிடையாது. பட் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதுலேயும் உங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மேனுவல் IRVM வருது. உங்களுக்கு மேனுவல் IRVM வருது. அதே மாதிரி ஏசி உங்களுக்கு டியூவல் டோன் ஏசி இல்லை, சிங்கிள் தான். பட் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஏசி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி EV காரில் எப்படி ஃபீல் பண்ண கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை காரில் இருக்கலாம். பட் இதில் வந்து ரொம்ப டாப் கிளாஸாகவே இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஏசி வந்து இதில் உங்களை டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாது. டோர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி வந்து ஓப்பன் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்குது இந்த வெஹிக்கிளில். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லெதரைட் ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்மால் வாட்டர் பாட்டில் இங்கே ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டோரை 4 டோருக்கும் இதே மாதிரி தான் பேட்டர்ன். இதை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டிரைவ் மோட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவ், பார்க் மோடு எல்லாமே உங்களுக்கு இதில் தான் வருது. ஸோ இது வந்து கியா கிளாவிஸ் EVயில் எப்படி இருக்குமோ, கிரிட்டா EVயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு டிரைவ் மோடு இதில் ஸ்டேரிங்லேயே வச்சிடுறாங்க அவங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விட்சஸ் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வராது. அதே மாதிரி உங்களுக்கு பிரேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வண்டி ஆன் ஆயிரும். இங்கே வெஹிக்கிளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு வேறு பட்டன் கீஸ்லாம் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரேக்கை டச் பண்ணாலே உங்களுக்கு வண்டி ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவ் மோட் போட்டிங்கன்னா வண்டி டிரைவ் பண்ணிடலாம். லெதரைட் ஸ்டேரிங் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு கொஞ்சம் குட்டி ஸ்டேரிங்காக இருக்குது, கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு இதில் வந்துடுது. உங்களுக்கு 2 சீட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டா ஒரு 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாகவே படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். ஃபாஸ்ட் MPV7 நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் கண்ட்ரோல்லாம் வருது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து EV காரில் பொதுவாகவே வந்து இந்த ஏசி வந்து பெருசாக த்ரோ அவுட் இருக்காது நம்ம நார்மல் பெட்ரோல் டீசலில் இருக்கிற அளவுக்கு. பட் இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லா குஷனிங்காக நல்லா இருக்குது. அதே மாதிரி ரைடிங் ஹேண்ட்லிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. நல்ல மேடு பள்ளத்தில் போகும்போது சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. பட் வந்து உங்களுக்கு பாடி ரோல் ஓவர் கொஞ்சம் இருக்குது.
ஸோ வின்ஃபாஸ்ட் MPV 7 வந்து இதனுடைய மோட்டார் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட் பேட்டரி பேக்கப் வருது, 201 PS பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணுது, 280 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு இதனுடைய ARI கிளைம்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 517 கிலோமீட்டர் கிளைம்டு ரேஞ்ச், 517 கிலோமீட்டர். பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் கண்டிப்பாக 400+ கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வின்ஃபாஸ்ட் F7 அதில் வந்து 460 சம்திங் கொடுக்குது. ஆனால் அது 70 கிலோ பேட்ரி பேக்கப்பு, இது 60 கிலோவாட் பேட்ரி பேக்கப்னால நம்ம அது ஒரு 400 அந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 வரை நீங்கள் அந்த வண்டியில் டாப் ஸ்பீடு போகலாம். உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது EV கார் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர், நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. கண்டிப்பாக எந்த சார்ஜஸும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளை சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக என்னால் முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி. அதே மாதிரி இதில் என்னென்ன ஃப்ரீ வருதுன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். ஆனால் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்னால் உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் மட்டும் ஃப்ரீ. இப்போ வீல் அலைன்மெண்ட்டு, வாட்டர் வாஷு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு 2500 ஒரு 12,000 கிலோமீட்டர் கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரீ லேபர் காஸ்ட்டுன்னு சொல்ல வராங்க வின்ஃபாஸ்ட்டில். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து உங்களுக்கு 7 இயர்ஸ் ரோட் சைட் அசிஸ்டண்ட், அப்புறம் 7 இயர்ஸ் வெஹிக்கிள் வாரண்ட்டி, 10 இயர்ஸ் உங்களுக்கு பேட்ரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ரீ சார்ஜிங் ஸ்டேஷன், அவங்க சொல்கிற ரெப்யூட்டடான லொக்கேஷனில் மட்டும் நீங்கள் ஃப்ரீ சார்ஜிங் போட்டுக்கிறலாம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,49,000 வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி த்ரோ அவுட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு MPV 7 சீட்ரு, உங்களுக்கு தேர்ட் ரோ கம்ஃபர்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்னை மாதிரி வெல் பில்ட் ஆளே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துடலாம். ஆனால் நான் 6 ஃபீட்டு கீழே இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் தேர்ட் ரோ சீட்டு. அதே மாதிரி இது கியா கிளாவி சிவியில் வர மாதிரி ஒன் டச்லேயே பண்ணால் செகண்ட் ரோ அப்படியே உங்களுக்கு இதாகிடுது, ஈஸியாக நம்ம தேர்ட் ரோக்கு போக முடியும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல ஏசியும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு, சில்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீல் பேஸும் நல்லாயிருக்கு, 2840 mm. அதே மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக 400 கிராஸ் பண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைம்டு ரேஞ்சு 517 கிலோமீட்டர், அதனால் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 400+ கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சீட்டும் நல்லா குஷனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் 3 ட்ரைவ் மோடு வருது, எக்கனாமி அண்டு நார்மல், ஸ்போர்ட் மோடு. எப்போயுமே எக்கனாமி மோட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். அதை உங்களுக்கு நான் ஜென்ரலாக எந்த EV காராக இருந்தாலும் எக்கனாமி மோட்லேயே நீங்கள் ஓட்டுறது ரொம்ப அட்வைசபிள். அப்படின்னா தான் ரேஞ்ச் நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்கு இது எக்ஸோரூம் ப்ரைஸ் 24,49,000. அதில் வந்துட்டு வென்டிலேட்டர் சீட் இல்லாதது, ஏர் பியூரிஃபையர் இல்லாதது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளஸ்டரும் இதில் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வயர்லெஸ் சார்ஜர் வராது, சன்ரூஃப் வராது. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டும் உங்களுக்கு கிடைக்காது, மேனுவலாக தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணல. அதே மாதிரி கிளஸ்டர் வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்பீடு இது உங்களுக்கு பார்க்க முடியாது, எல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க அப்கமிங் மாடலில் இதே வெர்ஷன் வர்றப்போ கொஞ்சம் அப்டேட்டடாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வின்ஃபாஸ்ட் F7 F6 நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இதில் மட்டும் ஏன் மிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இதுதான் இந்த வெஹிக்கிளோட என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.